இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்திலே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எவை என்றால் அது புனித விவிலியம் மட்டும்தான். உலகத்தினுடைய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்கள் புரிந்து கொள்கின்ற விதத்திலே அவை மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் உலகத்திலே சிறந்த மொழிபெயர்ப்பு எவை என்று கேட்டார், விவிலியம் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் ஒரு மனிதன் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது வாசித்த இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த இறை வார்த்தையை தன் வாழ்க்கையில் எவன் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அல்லது செயல் வடிவம் கொடுக்கின்றானோ அதுதான் உலகத்திலே மிக சிறந்த மொழி பெயர்ப்பு. விவிலியம் இருக்கிறது, வாசிக்கின்றோம், அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் அந்த வாசித்த அந்த இறை வார்த்தையை இருத்தி நாம் செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது அதுதான் மிக சிறந்த மொழிபெயர்ப்பு உலகத்திலே. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம். குறிப்பாக நமது மகிழ்ச்சியான தருணங்களிலே நாம் கடவுளை நினைத்து பார்ப்பதில்லை. நமது சந்தோஷமான தருணங்களிலே கடவுள் எங்கு இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது பல நேரங்களிலே. ஆனால் நமது வேதனை மிகுந்த தருணங்கள் அல்லது கண்ணீர் மிகுந்த தருணங்கள் அல்லது நோயுற்ற தருணங்கள் அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபருடைய நாவிலிருந்து வரக்கூடிய விஷம் போன்ற வார்த்தைகள் நம்மை தாக்குகின்ற பொழுது அப்பொழுது நமது நம்பிக்கை திடமான ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்றால் இறைவன் அதிசயங்கள் அற்புதங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறிப்பாக நமது வேதனை நோயுற்ற தருணங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த இறைமகன் இயேசு என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? கடுகளவு விசுவாசம். அந்த கடுகளவு விசுவாசம் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய ஆற்றல் மிக்கது. ஒரு துளி விஷம் மனிதனை எல்லாம் கொன்றுவிடும். பாம்பனுடைய அந்த நாவிலிருந்து அந்த கொடுக்கிலிருந்து வரக்கூடிய விஷம் மனிதனை சாகடித்து விடும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடுகளவு நம்பிக்கை குறிப்பாக நமது வேதனையான தருணங்களிலே நோயுற்ற தருணங்களிலே நமக்கு இருக்கும் என்றால் அதிசயம் எல்லாம் நடக்கும். விசுவாசம் என்றால் என்ன? புதிய வார்த்தை நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன என்று நாம் வாசித்தால் இறை வார்த்தையின் அடிப்படையிலே அதற்கான அழகான விளக்கத்தை எபிரேய திருமுகத்திலே மிக அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. எதிர்காலத்திலே இந்த நிகழ்காலத்திலே நான் நினைக்கக்கூடியதை எதிர்காலத்தில் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். எனவே எதிர்காலத்திலே எனக்கு கிடைக்கும் என்று யார் நம்புகின்றார்களோ அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, வேற எதுவும் அல்ல. யாராவது உங்களை பார்த்து நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன கேட்டால் நீங்க சொல்லக்கூடிய அழகான ஒற்றை வரி எதிர்காலத்திலே கிடைக்கும் என்று நிகழ்காலத்திலே நாம் நம்ப வேண்டும், அதுவும் உறுதியாக நம்ப வேண்டும். அதுதான் விசுவாச நம்பிக்கை. அடுத்தவர் குறிப்பிடுவார் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அது எதிர்காலத்திலே எப்படி கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது, நிகழ்காலத்தில் தெரியாது. எனவே கண்ணுக்கு புலப்படாதவை கிடைக்கும் என்று ஐயமற்ற நிலை, சந்தேகமற்ற நிலை யாரிடம் இருக்கிறதோ அதுதான் விசுவாசம் நம்பிக்கை. ஒருவேளை இந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்னிடம் இருக்கும் என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அவரே குறிப்பிடுகின்றார் 6வது வசனத்திலே. நம்பிக்கையிலான் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இறை மக்களாகி நீங்கள் அனைவரும் இந்த புனிதமான ஆலயத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். எதன் அடிப்படையில் வந்திருக்கின்றீர்கள்? இதோ ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி பூசை போவோம், இல்லை என்றால் பாவம், அதற்காக வந்திருக்கிறீர்களா? அல்ல. மாறாக
இந்த 6 நாட்கள் இறைவன் என்னை வழிநடத்தினார், என் பிள்ளைகளை வழிநடத்தினார், என் குடும்பத்தை வழிநடத்தினார், பாதுகாத்தார், பராமரித்தார். எனவே இந்த 6 நாட்கள் என்னை வழிநடத்தி பாதுகாத்த அந்த இறைவனுக்கு அவர் வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று நான் நன்றி கூற வேண்டும். வரக்கூடிய இந்த வாரம் முழுவதும் அவரது பாதுகாப்பு, பராமரிப்பு எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும். இறைவன் எனது வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். எனது வேண்டுதலுக்கு வைக்கின்ற பொழுது அவற்றை கேட்கக்கூடிய இறைவனாக இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின், விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான ஆலயத்திற்கு வருகின்றீர்கள். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக யாரும் கோவிலுக்கு வரமாட்டோம். இந்த திருப்பலியின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் யாரும் பூசைக்கு வரமாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான ஆலயத்தை தேடி அண்டி வருகிறோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை, இந்த புனிதமான திருப்பலியின் மீது நம்பிக்கை, இறைவன் எனது வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி பார்க்கின்ற பொழுது நமது வேதனை, வருத்தம் அல்லது அவதூறான வார்த்தைகளை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நமது நம்பிக்கை கடுகளவு இருந்தால் இறைவன் அதிசயங்களை செய்வார் என்று குறிப்பிட்டேன். அதற்கு ஒரே ஒரு நபர், ஒரு எடுத்துக்காட்டு யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். உலகத்திலே அந்த மனிதனைப் போல வேறு எவரும் அப்படிப்பட்ட வேதனை எதிர்கொண்டிருக்க மாட்டார். அந்த யோபு புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுதுதான் அந்த யோபு எப்படிப்பட்ட துன்பத்தை எதிர்கொண்டார் என்று நமக்கு புரியும். இதோ ஏனோதானோ என்ற புத்தகங்களை வாசிப்பது போல அல்லது வரலாற்று ஏடுகளை வாசிப்பது போல நீங்கள் வாசித்தால் அதனுடைய உண்மை உணர்வு, உள் உணர்வு நமக்கு புரியாது. அந்த யோபு என்ற ஒரு மனுஷனை பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலும் அவதூறு வார்த்தைகள், குடும்பத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுதும் அவதூறு வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், உற்ற நண்பர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். ஆனால் எவ்வளவையும் ஒரு மனிதன் எப்படி தாங்கி இருக்க முடியும்? அந்த ஒரு சில இறை வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். குறிப்பாக அனைத்தையும் அந்த சாத்தான் அபகரித்து விட்டான். குப்பை மேட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். உடல் முழுவதும் புண்கள். அந்த குப்பை மேட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது யோபுவனுடைய மனைவி அவரை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார். அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்கள்? கடவுளை பழித்து மடிவது தானே. சொன்ன பார்த்துடுமா, இன்னும் நீ நல்லவனா இருக்கிற, அந்த கடவுளை திட்டிட்டு நீ செத்து தொலைவன் தானே, எதற்காக இன்னும் உயிரோடு இருக்கிற? அந்த யோபுனுடைய உள் உணர்வை எப்படி கட்டிய மனைவனுடைய வார்த்தை தாக்கி இருக்கும். மனைவி என்பவர் யார்? கணவன் நோயுற்ற நிலையிலே, வருத்தமுற்ற நிலையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே, சோதிக்கப்பட்ட நிலையிலே அந்த மனைவி தன் கணவனுக்கு ஆறுதலாக இருந்து இருக்க வேண்டும். கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேங்க, கூட போதவெல்லாம் போயிட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க, நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்காக, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேங்க. அந்த வார்த்தை ஒருவேளை சொல்லி இருந்தா யோபு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஆனால் கட்டிய மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் நீ நல்லவனாக இருந்து என்ன பிரயோசனம்? நீ நல்லவனாக இருந்து கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, எல்லாரையும் 10 பிள்ளைகள், நமக்கு நிலங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, நீ இன்னும் நல்லவனாக இருந்து என்ன பிரயோசனம்? இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்த, நோயை கொடுத்த, நம் பிள்ளைகளை எல்லாம் அழித்த அந்த கடவுளை திட்டிவிட்டு, அவதூறாக பேசிவிட்டு நீயும் செத்து தொலை. ஆனால் யோபு பாருங்க, சொன்ன அழகான வார்த்தை, நம்பிக்கை இழக்கல. கடவுளமிருந்து நம் நற்கொடைகள் பெறுகின்ற பொழுது, செல்வங்கள் பெறுகின்ற பொழுது நம்ம மகிழ்ச்சியாக தானே இருந்தோம். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது இந்த துன்பங்கள், நோய் நொடிகள் கடவுள் கொடுக்கின்ற பொழுது, சோதிக்கின்ற பொழுது இதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளை அவதூறாக பேசக்கூடாது. அப்ப பாருங்க, யோபுவனுடைய நம்பிக்கை இழக்காத நிலை, ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவி, துணையாக இருக்க வேண்டிய மனைவி, அல்லது தனக்கு தோளோடு தோளாக இருக்கக்கூடிய மனைவி அவதூறாக பேசினாலும் நம்பிக்கை இழக்காத அந்த யோபு கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். அடுத்ததாக அந்த யோபுவனுடைய அந்த வாழ்விலே அவர் தனது பிறப்பை பற்றி இவ்வாறு அவர் குறிப்பிடுவார். அந்த 3ஆம் அதிகாரத்திலே, ஒழிக நான் பிறந்த அந்த நாளே,
ஓர் ஆண்மகவு கரு உற்றதென சொல்லிய அந்த இரவே. நமது பிறந்த நாளை நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதை எத்தனை பிறந்த நாள்கள் வந்தாலும் சரி. ஆனால் யோபு என்ன செய்கிறான்? தான் பிறந்த அந்த நாளை சபிக்கின்றார். அந்த இரவு ஒழிக. அடுத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார், அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக, ஆண்டின் நாள் கணக்கினின்றும் அது அகற்றப்படுவதாக, திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக. நான் பிறந்த நாள் அந்த வருட கணக்கிலிருந்து நீக்கப்படுக, மாதத்தினுடைய நாள் காட்டியிலிருந்து அவை நீக்க பெறுக. எந்த அளவுக்கு அவர் வேதனையை எதிர்கொண்டிருப்பார் என்றால் இவ்வாறு சொல்லுகின்றார். அடுத்தவர் சொல்லுவார், என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமல் போயிற்றே, என் கண்களினின்று வேதனையை அது மறைக்காமல் போயிற்றே, கருப்பையிலே நான் இறந்திருக்கலாகாதா, கருவறையினின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா சொல்லுகின்றார். என் தாயினுடைய கருப்பை அந்த இரவு அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடைக்கப்பட்டிருந்தா நான் வெளியே வந்திருக்க மாட்டேன். நான் வெளியே வந்து இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள், இப்படிப்பட்ட வேதனை, இப்படிப்பட்ட நோய் நொடிகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய விஷமிக்க வார்த்தைகள் என்னை ஒவ்வொரு நிமிடமும் கொலை செய்து கொண்டிருக்கிறது, என் இதயத்தை கிழித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை என் தாயினுடைய கருப்பை அடைக்கப்பட்டிருந்தால் நான் வெளியே வந்து இப்படிப்பட்ட வேதனையை எதிர்கொண்டிருப்பேனா? இறுதியாக அவர் சொல்லுவார், என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்தது ஏன், நான் பாலுண்ண முளைகள் இருந்தது ஏன், இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேனே. நான் ஏன் வெளியே வந்த உடனே என்னை தூக்க கைகள் வந்தது. இந்த கைகள் வராமல் இருந்திருக்கலாம். நான் வெளியே வந்தவுடனே என் தாய் எனக்கு பால் ஊட்டினாள். பால் ஊட்டாமல் இருந்திருந்தால், உணவு கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் செத்து போயிருப்பேன். செத்து போயிருந்தால் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நான் எதிர்கொண்டிருப்பேனா? இப்படிப்பட்ட வேதனை எல்லாம் நான் எதிர்கொண்டிருப்பேனா? இப்படிப்பட்ட அவமானகரமான சூழலை எல்லாம் நான் எதிர்கொண்டிருப்பேனா? எதிர்கொண்டு இருக்க மாட்டேன். என் தாய் ஏன் என்னை தூக்க கைகளை விரித்தார்? என் தாய் ஏன் எனக்கு பால் ஊட்டினால், உணவு கொடுத்தார்? இவ்வாறு அவரது அந்த துன்பமான நிலை இறைவனோடு போராடுகின்றார். இது நம்பிக்கையற்ற வார்த்தை அல்ல. இறைவனோடு தனது வேதனை அவர் பகிர்ந்து கொள்கின்றார். இன்னும் இந்த 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது அவருடைய வேதனையினுடைய உச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே. நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழ்வது போராட்டம். ஏனென்றால் இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார். ஒரு பக்கம் இறைவனுடைய துணை. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனுடைய குணாதிசயங்களை சற்று யோசித்து பாருங்க. நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்களும் இருக்கின்றார்கள். நல்லவர்கள் நம்மை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், தீயவர்கள் நமது காலை பிடித்து இழுக்க சமயம் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்ப யோபு சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே, மண் உலகத்திலே வாழ்வது மிகப்பெரிய போராட்டம் தானே. அந்த போராட்டம் எவை என்று அவர் குறிப்பிடுகின்றார். படுக்கும் பொழுது எப்பொழுது எழலாம் என்பேன், இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உடல்வேன். அவர் சொல்ற தனது உறக்கத்தை பற்றி சொல்கிறார். நைட்டு ஃபுல்லா தூங்குவேன், அந்த உடல் முழுவதும் புண்கள், அந்த புண்கள் இந்த சீழ்கள் வடிந்து கொண்டே இருக்கிறது. எப்படியும் படுக்க முடியாது, ஒரு பக்கமா படுக்க முடியாது. ஏனென்றால் உடல் முழுவதும் புண்கள், எந்த பக்கம் படுத்தாலும் அந்த புண்கள் அந்த வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ன செய்வேன், இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுத்து இருப்பேன். ஒரு பக்கம் இப்படி படுத்து இருப்பேன், அங்கே வேதனை கொடுத்து அடுத்த பக்கம் எப்படா அந்த இரவு முடியும் என்று நான் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் இரவு நீண்டு கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தவர் குறிப்பிடுகின்றார், புழுவும் புழுதி படலமும் போர்த்தின என் உடலை, வெடித்தது என் தோல், வடிந்தது சீழ். ஒருவேளை நமக்கு ஜுரம் அடித்தால் என்ன செய்வோம், போர்வை போத்திக்குவோம். ஆனால் யோபு சொல்லுகின்றார், என் உடலை போர்த்தியது எவை தெரியுமா? நான் குப்பை மேட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன்,
என் உடல் முழுதும் புண்கள் இந்த சீழ் வடிந்து கொண்டே இருக்கிறது. அதை துடைப்பதற்கு யாரும் இல்லை. என் மனைவி கிட்ட வரல, ஐயோ அந்த சீழ் நாற்றம் அடிக்கிறது, ஓடி போய்விட்டா. எனவே என் உடலை மூடியது எவை தெரியுமா? காற்று அடிக்கின்ற பொழுது அந்த குப்பை மேட்டிலிருந்து வரக்கூடிய தூசுகள் அனைத்தும் அந்த புண்கள் மீதும் அந்த சீழ் வடிக்கிறது பாருங்க, அது மேல் அப்படியே படிந்து விட்டது. அவைதான் எனக்கு போர்வையாக மாறிவிட்டது. இறுதியாக அவர் சொல்லுவான் அந்த வார்த்தை, எவ்வளவு காலம் என் மேல் வைத்து கண்ணை எடுப்பாதிருப்பீர், என் எச்சிலை விழுங்கும் அளவுக்கு கூட என்னை விடமாட்டீரும். சொல்ற ஆண்டவரே, எவ்வளவு காலம் எனக்கு இந்த வேதனையை கொடுத்து கொண்டிருப்பீர், வருத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பீர். அந்த எச்ச கூட என்னால் முழுங்க கூட நேரம் கொடுக்க மாட்ட. அந்த வார்த்தையை பாருங்க, என் எச்சிலை விழுங்குவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை, நேரம் கொடுக்க மாட்ட நீ. ஏனென்றால் இவ்வளவு வேதனை, இவ்வளவு நோய் நொடிகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் விஷமிக்க வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு தனது மன போராட்டத்தை, வேதனை அவர் இறைவனோடு பகிர்ந்து கொண்ட பின்பும் நம்பிக்கை இழக்கல. இதுதான் யோபுவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. அந்த நம்பிக்கையை இழக்காதிருந்த யோபுவுக்கு இறைவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த கடைசி அதிகாரம். அவர் எவையெல்லாம் இழந்தாரோ அவற்றை 2 மடங்காக இறைவன் திருப்பி கொடுக்கின்றார். பிள்ளைகளை தவிர மற்ற எல்லாம் 2 மடங்கு. அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த பரிசு எதன் அடிப்படையில் அவருக்கு கிடைத்தது? 2 மடங்காக எப்படி கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கை முழுவதும் போராட்டம் போராட்டம் போராட்டம். குடும்பத்திலும் அவருக்கு ஆதரவாக இல்லை, குடும்பத்துக்கு வெளியும் ஆதரவாக இல்லை. அவருடைய நண்பர்கள் சொல்லுகின்றார்கள், இவன் யோபு ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான். ஏனென்றால் கடவுள் நல்லவனை சோதிக்க மாட்டார். அப்ப இந்த யோபு இப்படிப்பட்ட வேதனையை கொடுத்து இருக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள் என்றால், சொத்துக்கள் அனைத்தையும் அழிந்து போய் இருக்கிறது என்றால், இந்த யோபு நண்பர்களாகி நமக்கு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். எனவேதான் கடவுள் இப்படிப்பட்ட வேதனையை கொடுத்து. மனைவிதான் ஒரு பக்கம் திட்டாண்டா, கூட இருந்த 3 நண்பர்கள் சொல்லுங்க பாருங்க, இவன் தப்பு செஞ்சிருப்பான், நமக்கு தெரியாத தப்பு செஞ்சிருப்பான். ஏனென்றால் கடவுள் நல்லவனை சோதிக்க மாட்டார், கெட்டவனை சோதிப்பார். அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இவ்வளவு வேதனைகளை எல்லாம் தாங்கிய அந்த ஒற்றை மனிதனுடைய வாழ்விலே இறைவன் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். காரணம், இறைவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவருக்கு கொடுத்த பரிசு, இழந்ததை 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். நமது வாழ்க்கைக்கு வருவோம். நமது வாழ்க்கையிலே நான் வேண்டுவதை இறைவன் கொடுக்கவில்லை, நான் கேட்பதை இறைவன் கொடுக்கவில்லை. எதற்காக இந்த கத்தோலிக்க திருச்சபை, எதற்காக இந்த பங்கு, எதற்காக இந்த பங்குதலங்கள் தேவையில்லை. நான் விலகி செல்லுகிறேன். கடவுளுக்கு நஷ்டம் இல்லை, நட்டமெல்லாம் நமக்கு தான். ஏனென்றால் இறைவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, ஆழமான உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால், என் வாழ்விலே எப்படிப்பட்ட தடைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், நோய் நொடிகள் வரலாம், அல்லது என்னை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவதூறு பரப்பலாம், நான் அஞ்சிடேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை படைத்த இறைவன், என்னை உருவாக்கிய இறைவன், கருமுனையிலிருந்து என்னை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய இறைவன் என்னோடு பயணம் செய்கின்றார், என்னோடு அவர் வழிநடந்து கொண்டு வருகின்றார். எனவே தீங்கிற்கும் அஞ்சேன் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாக யோபுவின் வாழ்விலே அதிசயம் செய்த அதே இறைவன் எனது வாழ்விலும் அதிசயம் செய்ய காத்திருக்கின்றார். அதிசயம் அற்புதங்களும் செய்ய இந்த இறைவன் என்னிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் கடுகளவு நம்பிக்கை மட்டும்தான். இப்ப நம்ம இறைவனுக்கு முன்பாக நம்ம கூறுவோம், பல நேரங்களிலே இறைவனை நோக்கி நம் கைகாட்டி இருக்கிறோம், கடவுளே நீதான் காரணம், இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆலயத்திற்கு வருகிறேன், என் வேண்டுதலை உமக்கு முன்பாக வைக்கின்றேன், என் வேண்டுதலையும் ஜெபத்தையும் நீ நினைவு கூர்ந்தீரா, செயல்படுத்தினீரா? இறைவன் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒற்றை வினா, கடுகளவு உன்னிடம் நம்பிக்கை இருந்ததா அன்பு மகனே மகளே? இந்த இறைவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகின்றேன்? சிந்திப்போம். ஆமீன்.